வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் தமிழ். நான் உங்கள் அமிழ்தன். இன்றைக்கி நம்ம ராயன் படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் சார் டைரக்ஷனில் வர 2வது படம் எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ தனுஷ் சார் படம் ரொம்ப நாள் கழிச்சு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்திருக்கு. ட்ரைலர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 50th ஃபிலிம் தனுஷ் சார். இது நீங்கள் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். படம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அப்படின்றத ஃபுல் ரிவ்யூவாகவும் நான் இந்த வீடியோவோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்த்து முடிச்சுட்டேன். படம் எப்படி இருக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னங்க நான் சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போய்ட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் சும்மா லாக். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சேடான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப லேக்குங்க, ரொம்ப லேகு. கொஞ்சம் கூட ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு படம் எனக்கு பிடிக்கல படம். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் ஆனால் படத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு தான் நான் சொன்னோம். எஸ்எஸ்விக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் படத்தில். எஸ்எஸ்வி இருக்காருன்றது தான் சொல்லிக்க முடியுமே தவிர அவரோட ஸ்கோப் இன்னும் பெருசாக இல்லை. எனக்கு வரலட்சுமிலாம் சுத்தம் ஒன்றுமே இல்லை படத்தில். பெட்டராக பண்ணிடலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லி ஆகணும். அவரோட பாட்டை அவர் செம்மையாக பண்ணிட்டாரு. தனுஷ் சார் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. துஷாரா விஜயன் அவங்களும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன் இவங்க எல்லோரும் ஆக்டிங்கில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டோரி கண்டென்ட் என்ன இருக்குது? என்ன தலைவா நீ டைரக்ஷன் பண்ண தப்பு இல்லை. 51வது படம் 52வது படம் பண்ணியிருக்கலாம். 50வது படத்தில் நீயே மண்ண மாதிரி உன் தலையில் போட்டுக்கிட்டே தலைவா, என்ன பண்ணுறது? ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டென்ட்டு நல்லா இல்லைங்க, சத்தியமாக நல்லா இல்லை. கேப்டன் மில்லருக்கு ஈக்குவலான அடுத்த படம் இந்த ராயனாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் தமிழ்.